Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தற்பொழுதைய முக்கிய செய்தி +2 தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆசிரியர்கள் அனைவரும் கண்டிப்பாக வர வேண்டும் என்ற ஒரு தகவலையோ பார்க்கிறோம். விவரங்களோட எமது செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன் வணக்கம். இந்த சிறப்பு வகுப்புகளுக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் அஞ்சலி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 8ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில அந்த பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்காக துணை தேர்வுகள் ஜூலை மாதத்துல நடத்தப்பட இருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு அனைத்து பள்ளிகளிலும் பிரத்யேகமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் இதற்கான சுற்றறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தோல்வியடைந்த மாணவர்கள் மீண்டும் துணை தேர்வை எழுதி வெற்றி பெற வேண்டும். அதற்காக அவர்களுக்கு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றும், இந்த சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்காக அனைத்து பாட ஆசிரியர்களும் கண்டிப்பாக பள்ளிகளுக்கு வர வேண்டும் என்றும், அப்படி பள்ளிகளுக்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போது ஆசிரியர்களுக்கு விடுமுறை காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் கூட இந்த தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுப்பதற்காக பள்ளிகளுக்கு வர வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். +2 தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட நாம கேட்டோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.